எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது சங்கீதம் 25:15 சொல்லுகிறது, என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறான். பிரியமானவர்களே, வலை என்று சொன்னால் ஆபத்து நிறைந்தது. ஒருவேளை நம் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் சத்துரு தந்திரமாய் தன்னுடைய வலைகளை போட்டு நம்ம எப்பொழுது சாய்க்கலாம், எப்பொழுது தடுமாற வைக்கலாம், எப்பொழுது கீழே விழ வைக்கலாம் என்று சொல்லி, எப்பொழுது நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்று சொல்லி சத்துரு பல யோசனைகளை யோசித்து உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தள்ளுவதற்கு சில யோசனைகளை அவன் யோசித்து வைத்திருக்கலாம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய எல்லா வலைக்கும் நீங்களாக்கி விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா போராட்டங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லா ஆபத்துக்கும் அவர் விலக்கி பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தாவீதை சுற்றிலும் இருந்த சத்துருக்கள் தந்திரமாய் அவனை நெருக்குகிற நேரத்தில், தந்திரமாய் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிற நேரத்தில் அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், எல்லா வலைக்கும் என் கால்களை தப்புவியும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று சொல்லி, அதே ஆண்டவர் நீங்களும் எந்த இடத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி, எந்த வேலையில் சிக்கிக்கொள்ளாதபடி, எந்த ஒரு உலக பிரகாரமான காரியத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி நிச்சயம் காப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே சங்கீதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய மகிமையை சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய கரத்தை பிடித்து நடக்க வேண்டும். அவரையே நாம் முன்பாக வைத்து நாம் நடப்போமே ஆனால் நிச்சயம் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை காக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கலங்காதிருங்கள். சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் தம்முடைய கரத்தில் உங்களை ஏந்தி தப்புவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு கை ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பு சகோதரர்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஒப்புக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் இருக்கட்டும். அப்பா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தி பாதுகாத்துக் கொள்ளும். கால் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா போராட்டங்களும் மாறட்டும். விரும்பின காரியத்தை கருத்திலே கொடுத்து ஆசீர்வதிங்க. தடைகள் நீங்கட்டும். அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.